விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது 4/6/2024 வைகாசி 22 செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்க்க போகின்றோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி யார்? மேஷம். இன்னையோட ஒரு அற்புதமான நாள், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. யூஸ் பண்ணிக்கிங்க. எல்லா காரியமும் ஜெயம், தைரியம், மனதில் ஒரு சந்தோஷம், கௌரவம், தொழில் சார்ந்த விஷயத்தில் மதிப்பு, வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது, குடும்பத்தில் சந்தோஷம், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி, பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகத்தில் ஒரு பிரமாதமான அமைப்பை ஏற்படுத்தும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் முற்றிலுமாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சில விதமான கலக்கம், சில விதமான விரயம், அதே சமயம் ஒரு மாற்றங்கள், ப்ரமோஷன்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு எது கிடைச்சதோன்னு அதை பற்றி வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு கிடைச்சதை பற்றி சந்தோஷப்படுங்க. மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். உங்களோட மேலே ஒரு படி இருக்கவங்கக்கிட்ட கூட சரண்டர் ஆகிடும். வாக்குவாதம் வேண்டாம். சுபகாரிய தடைகள் எல்லாம் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேறும். பிள்ளைகள் விஷயத்திலும், துணை அல்லது துணைவார் விஷயத்திலும், பெற்றோர் விஷயத்திலும் ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிரிகள் விஷயத்திலிருந்து ஒரு பதட்டம் குறையும். ஜெயம் ஏற்படக்கூடிய நாள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், ஒரு பவர் சென்டராக மாறக்கூடிய அமைப்பு. பெற்றோர் பெரியோருடன் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு சந்தோஷம் ஏற்படும். விரயமெல்லாம் காட்டினாலும் அந்த விரயத்துக்கு ஏற்றவாறு பண வரவு கிடைக்கும். அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் போதும். ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய அமைப்பு. மேலதிகாரிகள் உங்களை நம்பி பொறுப்புகளை கொடுப்பார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். தொழிலில் ஒரு சிக்கலாக இருந்த அமைப்பு, உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே இன்றைக்கி ஏதோ ஒரு சந்தோஷமாக கிளியரன்ஸ் ஆகும். நல்ல கௌரவம் ஏற்படும். அஷ்டம சனியில் இவ்வளோ நல்லது நடக்குதான்னு இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்கும். உங்களுக்கு இனி எதுவுமே கிடைக்காது, அஷ்டம சனின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அதில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகள் அமைப்பில் அனுகூலம் கிடைக்கும். இன்றைக்கி குரு பார்வை பூர்வ புண்ணியத்தில் இருப்பதனால் அதுவும் அனுகூலம். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம், நீண்ட நாட்களுக்கு பிறகு அனுகூலம், தலைமுறையாக வரக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்றம், தடை காணப்படும். பெருசாக அழட்டிக்கக்கூடாது. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லது. சில கூட்டாளிகள் செய்யக்கூடிய சில விஷயம் மனதிற்கு சங்கடம், அதெல்லாம் பருத்தப்படாமல் நம்மளுடைய விஷயம் ஜெயம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோருக்கு அனுகூலம், பெற்றோர் பெரியோருக்கு கௌரவம் கூடக்கூடிய அமைப்பு. அவர்களுக்கு கௌரவமும் பணவரவு வருவது உங்களுக்கு தானே சந்தோஷம். ஏற்றங்களுடைய அமைப்பு கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல விஷயங்கள் நடக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். சிம்மத்திற்கு குடும்பத்தில் மட்டும் அதீத கவனம், துணை அல்லது துணைவியாரிடத்தில் மட்டும் கோபதாபம் வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. சந்திராஷ்டம் காணப்படுகிறது. உடனிருப்பவர்கள் ஏதாவது சதி செய்யலாம். உறவு முறையில் கோளாறு வரலாம். கை கெட்டினது வாய் கெட்டலே என்ற வருத்தம் ஏற்படும். கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, ஒரு விதமான சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி காட்டும். தொழிலில் பொறுமையாக இருந்தால் நல்லது வரும். இன்றைக்கே ரிசல்ட்டுக்கு ஆவேசப்படுவதெல்லாம் கூடாது. சில விஷயங்கள் பதுங்கி இருப்பது நன்மை. யாரிடத்திலும் ஆவேசம் இல்லாமல் இருப்பது அதை விட நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். வெற்றிகள் அனுகூலம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. மனதில் இருந்த கஷ்டம் குறையும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது, அவர்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு பிரார்த்தனை செய்வது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது.
உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் டக்கென்று அனுகூலம். ப்ரமோஷன். ராகுவின் அனுகூலம் கௌரவத்தை ஏற்படுத்துவது. அதேபோல் துணை அல்லது துணைவியாருக்கும் அனுகூலம் கிடைப்பது. ஆக மொத்தத்தில் ஒரு விதமான சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் ஏற்படுவது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். எதிரிகள் விஷயத்தில் ஜெயம், சத்ரு நாசம், அனுகூலம், கேலி கிண்டல் செய்தவர்கள் மத்தியில் நிலைத்து நிற்பது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, தெய்வ கடாட்சம் கிடைப்பது, குருவின் கடாட்சம் கிடைப்பதுடன் செவ்வாயின் ஆதிக்கம் எதிரிகளை துவம்சம் செய்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது, குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது, புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய விருச்சிகம் மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. ஜெயம் ஜெயம் ஜெயம், எல்லா விஷயமும் ஜெயம். சூரியனின் ஆதிக்கம் உங்களை வலிமைப்படுத்தும். பயணங்கள் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகள் காணப்பட்டாலும் நீங்கள் தான் செய்யணும். உங்கள் பிள்ளைக்கு யார் செய்வார்கள்? அதற்கு கோபதாபமெல்லாம் படக்கூடாது. உறவினர்கள் மத்தியில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது சந்தோஷம். புதிய முயற்சிகள் ஏற்றம். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்திப்பது உத்தமம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாமே. பிள்ளைகள் விஷயத்தில் சிறிது அடக்கி போலாமே. உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும். சுப செய்திகளுக்கு உண்டான அற்புதமான நாள். குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் உறவினர் மத்தியிலோ நமக்கு மத்தியிலோ ஏற்படும். அப்பாடா என்ற நம்பிக்கை ஏற்படும். கடல் கடந்து நல்ல செய்திகள் வரும். ராகுவின் அமைப்பால் ஏற்றங்கள் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். செல்வாக்கு உயரும். சத்துருக்களுடைய பயம் நீங்கும். அசையா பொருள் சேர்க்கை, சுபவரிய பிராப்தம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு அனுகூலம். உடனிருப்பவர்கள் சில செய்யக்கூடிய பிரச்சனை மனதிற்கு சங்கடத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. முடிந்த அளவுக்கு சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். கோபப்படக்கூடிய ராசிக்காரர்கள் தோல்வி பெறுவார்கள். கவனமாக இருக்கணும். ஜன்மசனியில் தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம். பிபி டெவலப் ஆகாமல் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது முக்கியம். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் கவலை வேண்டாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். சத்ரு ஜெயம் ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு 7.5 சனியிலே போகக்கூடிய அமைப்பு ஏற்படும். உன்னதமான சூழ்நிலைக்கு மனம் சந்தோஷத்தை தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏற்றம் பெறும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கும் இருந்த பாராமுகம், சண்டை சச்சரவெல்லாம் தீரும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் அனுகூலம். அரசு துறை, அரசியல் அமைப்பு ஜெயம் ஏற்படக்கூடிய நாள். 7.5 சனியிலே வெற்றிகள் அனுகூலத்தை அணிவகுத்து வரக்கூடிய அமைப்பு. ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு என்பதை மீன ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்த்தோம். ராசி பலன்லாம் பார்த்தாச்சு. ஃபோனே ஹேங் ஆகிற அளவுக்கு அவ்வளோ சந்தேகங்க. அதுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டிய நேரம் இல்லையா? ஸோ இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு என்ன விடை நம்மளோட ஜோதிடர் கொடுக்க போறாருங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாய் சூரியன் புரஷவாக்கத்திலேருந்து ஒரு கேள்வி. ஜோதிடத்தில் வெதர் கண்டிஷனை பார்க்க முடியுமா என்று. பஞ்சாங்கத்தை வைத்து தான் மழை வருமா, வெயில் வருமா எல்லாம் அந்த காலத்தில் பார்த்தார்கள். இப்பொழுது போல் வானிலை அறிக்கையெல்லாம் கிடையாது. ஜோதிடத்தில் வரக்கூடியது தான் பஞ்சாங்க சாஸ்திரம். ஒரு நாளும் சூரிய உதய நாளிகையிலிருந்து கணக்கில் கொண்டு, ஒரு நட்சத்திரத்தினுடைய அமைப்பிலிருந்து கணக்கில் கொண்டு, 100 நட்சத்திரம் மாறக்கூடிய நாளிகை வரைக்கும் கணக்கில் கொண்டு தான் அந்த காலத்தில் மனிதர்கள் இருந்தார்கள். இப்பொழுது நவீன காலம் என்பதனால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இதெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் ஏற கட்டி விட்டு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு காலத்தில் ஜோதிடத்தில் தான் வானிலை சாஸ்திரமும் இந்த வெதர் கண்டிஷனும் எல்லாம் பார்க்கப்பட்டது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.